வணக்கம். சிலாங்கூர் இன்று செய்திகள். சிலாங்கூர் மாநில மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்புத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு பாப்பா ராயுடு இன்று மீடியா சிலாங்கூர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தபோது ஏழ்மை ஒழிப்பு தொடர்பாக மாநில மத்திய அரசுகளின் சில முக்கிய முன்னெடுப்புகளை குறித்து விவரித்தார். தொழிலாளர்களுக்கு இன்றைய அரசு பல மேம்பாடுகளை செய்து வருவதாகவும் அதில் உயர்ந்த 1700 ரிங்கிட் அடிப்படை சம்பளம் குறித்தும் அவர் குறிப்பிட்டார். நமது தோட்ட தொழிலாளர்கள் அடிப்படை சம்பளத்துக்கு பல ஆண்டுகள் போராடி குறிப்பாக நீதிமன்ற போராட்டத்திலும் தோல்வி கண்ட காலத்தையும் இன்றுள்ள நிலையுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சிலாங்கூர் தொழிலாளர்களுக்கும் வருமானத்தை அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அதனை மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நடைமுறைகள் இப்பொழுது இல்லை. அன்று உயர்கல்வி பயில பல்கலைக்கழகங்களில் நுழைவது ஒரு பெரிய சவால். ஆனால் இப்பொழுது வேலை செய்பவர்களும் மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசு மற்றும் மித்ரா போன்ற இயக்கங்களின் மூலம் பல தொழில் கல்வி திட்டங்களின் வழியும் உயர்கல்வி பெறலாம். தன்முனைப்பு மற்றும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்களுக்கு தீவிர திட்டங்களின் வழி பட்டதாரியாகவும் உயர் வருமானம் கொண்டவர்களாக மாறவும் இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் உண்டு என்றார். கல்வி அறிவு குறைவானவர் என எவரும் வருத்தப்பட வேண்டாம். அவர்களுக்கு உதவும் வகையில் வியாபார உபகரணங்கள், அதற்கான வழிமுறை மற்றும் பயிற்சி திட்டங்களையும் சிலாங்கூர் ஐசிட், ப்ளூ பிரிண்ட் மற்றும் மித்ரா வழி வழங்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு சிறு கடன் வழங்க இஜ்ரா, பேங்க், ரயட் போன்ற கடன் உதவி திட்டங்களும் உண்டு. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு, குறிப்பாக நகர்ப்புறத்தில் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு ஆண்டு முழுவதும் உதவ சிலாங்கூர் மலிவு விற்பனை, ஜுவலன் ஏசா ரஹ்மத் போன்ற திட்டங்களும் உண்டு. அதே வேளையில் சிலாங்கூரில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் இலவச பொது போக்குவரத்து சேவையும் வழங்கி வருகின்றன. தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி பேருந்து கட்டண உதவியுடன் மத்திய அரசு வருட ஆரம்பத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கும் 150 ரிங்கிட் நிதி உதவி புதிய பள்ளி பருவங்களை நல்ல முறையில் தொடங்க உதவுகிறது. பாலர் பள்ளி குழந்தைகளுக்கு மாதாந்திர கட்டண உதவி முதல் விகாஸ் திட்டம் மற்றும் உயர்கல்வி கூட நுழைவு நிதி உதவி போன்றவைகளின் வழியும் சிலாங்கூர் உதவி வருகிறது. இப்பொழுது சாரா உதவி திட்டத்தின் வழி மத்திய அரசு 50 ரிங்கிட் முதல் 200 ரிங்கிட் வரை மாதந்தோறும் உதவி பெறுபவர் அடையாள அட்டைகளில் வரவு வைத்து வருகிறது. அதேபோன்று பண்டிகை கால உதவியாகவும் முதியவர்கள் பிறந்த நாட்களை கொண்டாடும் பற்றுச்சீட்டு திட்டங்களையும் சிலாங்கூர் செயல்படுத்தி வருகிறது. இவை அனைத்தும் மக்களின் வாழ்க்கை சுமைகளை குறைக்க உதவும் என்று தாம் நம்புவதாக பாப்பா ராயுடு குறிப்பிட்டார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இவைகளை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைய அரசு மக்களின் நலனில் உண்மையில் அக்கறை கொண்டுள்ளதால் வழங்கப்படும் வாய்ப்புகளை மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏழைகள் மீதான தனது அக்கறையாலும் முதலாளித்துவம் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த விமர்சனங்களாலும் உலகையே கவர்ந்த வரலாற்றின் முதல் லத்தீன் அமெரிக்க போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் அவரின் 88வது வயதில் ஏப்ரல் 21 காலமானார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் போப் பிரான்சிஸின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு போப் பிரான்சிஸ் அமைதிக்கான உறுதியான வழக்கறிஞர் என்று அன்வர் குறிப்பிட்டார். நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான பாலங்களை கட்டுவதற்கான போப்பின் முயற்சிகள் முஸ்லிம் சமூகம் உட்பட உலக அளவில் மரியாதையை பெற்றன என்று அவர் குறிப்பிட்டார். புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் கண்ணியத்தை ஆதரித்த போப் அவர்களின் அவல நிலைக்கு மனிதநேயத்துடனும் மனசாட்சியுடனும் பதிலளிக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தினார். கொந்தளிப்பான உலகில் இரக்கம், பணிவு மற்றும் நீதியின் தார்மீக கலங்கரை விளக்காக போப்பின் நீடித்த பாரம்பரியத்தை அன்வர் பாராட்டினார். மலேசிய அரசு மற்றும் மக்கள் சார்பாக உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் மற்றும் குறிப்பாக மலேசியாவில் உள்ள கத்தோலிக் சமூகத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். கோத்தா கமுனியில் வெள்ள தடுப்பு திட்டங்களை கண்காணிக்க சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் அறிவித்துள்ளார். தனது தரப்பு குடியிருப்பாளர்கள் பிரதிநிதிகள், மாநகர மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மந்திரி பசார் அலுவலகத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் அடங்கிய குழு எதிர்வரும் மே மாத இறுதியில் அல்லது ஜூன் தொடக்கத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார். அக்குழு கவனம் செலுத்தும் வெள்ள தணிப்பு திட்டங்களில் சிறிமூடா மதகு அருகே உள்ள நீர் இறைப்பு பம்ப் மேம்படுத்துதல் மற்றும் நீர் சேகரிப்பு குளம் ஆகியவை அடங்கும். கூடுதலாக கமுனிங் உத்தாமாவிலிருந்து சிறிமூடாவுக்கு நீரை வெளியேற்றுவதற்கு ஒரு புதிய நீர் சேகரிப்பு குளம் கட்டப்படும் என்றும் அவர் மீடியா சிலாங்கூரிடம் கூறினார். அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்தும்படி மாநில அரசு பிரதிநிதிகள் சந்திப்பின் போது உத்தரவிடப்பட்டதாக பிரகாஷ் மேலும் குறிப்பிட்டார். குடியிருப்பாளர்களின் முறையீடுகளை கவனத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ள பிரச்சினை விரைவில் தீர்க்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த மந்திரி பசாருக்கும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தாம் நன்றி கூறுவதாக அவர் குறிப்பிட்டார். சிறிமூடாவில் நிலவும் வெள்ள பிரச்சினை தொடர்பில் அந்த குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் வழங்கிய மகாஜரை மந்திரி புசாரி அரசியல் செயலாளர் பெற்றுக்கொண்டார். தாமான் சிறிமூடாவில் உள்ள வடிகால் நீர்ப்பாசனத்துறையின் வெள்ள தடுப்பு மதையில் மேற்கொண்ட சிறப்பு ஆய்வின் போது தம்மிடம் இந்த மகாஜர் வழங்கப்பட்டதாகவும்
மேல் நடவடிக்கைக்காக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீரோட ஷாரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் சைபுடின் சாபி கூறினார்.